சிஸ்டம் வாங்கியிருந்தேன். சரி என்னடா ஸ்பீக்கர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய ஆன்லைனில் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் நான் சரி இந்த ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிரியேட்டிவோட பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த கிரியேட்டிவ் ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லாம் வாங்கிட்டேன். சரி என்னடா இது 2 பப்புள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே. எனக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, பேஸுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா சவுண்டு குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நினப்பில் இருந்தேன். பட் ஆனால் இந்த கிரியேட்டிவ் பர்பிள் இருக்கு இல்லையா 2.1, இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா இந்த முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, இதுல இருந்து தான் பவர் போயிட்டு யூஎஸ்பி கனெக்ட் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணுறது. தயவுசெய்து என்ன சொல்லுங்கள், இந்த சிஸ்டமோட சிபியூலையோ இல்லை லேப்டாப்லேயோ இந்த யூஎஸ்பியை ஸ்ட்ரெயிட்டாக போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தனியாக ஒரு யூஎஸ்பி அடாப்டர் வாங்கி அதை பவர்லேருந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்பீக்கர் உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் போய் வாங்கிக்கிங்க சரிங்களா. நிஜமாகவே இந்த ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது.